ஜானகி சத்யா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. கதிர் வந்து கார்த்தியை வந்து பிடிச்சிட்டாங்க. டிஷிம் டிஷிம்னு அடிக்கிறாங்க. குருவரன் வந்து அங்கே வந்து மாசா வந்து நிற்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஜானகி அம்மா வந்து எடுத்தோன்னே வந்து ஆவேசமாக வந்து புவனேஸ்வரி நீ இவ்வளோ கேவலமானவன் தெரியாது. ஆனால் இப்போ இல்லை உன்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எப்படி ஒரு குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினச்சா இப்படி எல்லாம் செய்வீங்க. இருக்கிறதவனை இல்லாதவனா ஆக்குறது, இல்லாதவனை இருக்கிறவனா ஆக்குறது. எப்புட்றி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் கேவலமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது? ஏய் எங்களுக்கு தான் வந்து மன உளைச்சலாக இருக்குது. நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லி பசுபதி வந்து சொன்னோன்னே, டேய் பசுபதி வாய மூடுறா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தாண்டா வந்து நிற்கிறோம். அப்படி என்னடி உனக்கு நாங்கள் பெரிய பாவத்தை வந்து செஞ்சிட்டோமா? என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? தேவையில்லாமல் என் வழிக்கு வந்து குறுக்க வராத அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து பேசுகிறாங்க. உன்னெல்லாம் வந்து அப்பயே வந்து ஓட ஓட விட்டுருக்கணும். போனா போகுதுன்னு விட்டு வச்சேன்ல, அதனால தான் நீ என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் தந்திரமான முறையில் பெர்ஃபார்ம் பண்ணேன். கடைசியில் கார்த்தி வந்து என் கையால் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்க முடியலன்னு சொல்லி நான் வந்து யோசிக்கிறேன். நானும் ஏதோ பாவம் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் நினச்சி நான் வந்து போகலான்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ணி வச்ச சதியெல்லாம் மாயா சொன்னா. கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெளிஞ்சிச்சு எல்லாமே. அதனால தான் வெளியில் முன்னாடி வந்து நின்று இப்போ கம்பீரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். உன்னால் என்னடி செய்ய முடியும்? கூடிய சீக்கிரம் உன் பிள்ளைய வந்து பிடிக்க தான் போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் வந்து ஆப்பு வைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து இது கனவுல கூட நடக்காது, கற்பனையில் வந்து இருக்காத, நீ தான் இப்போ உள்ளே வந்து போகிற அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம். மகாலிங்கம் நீ இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா? சரிடா உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அச்சச்சோ இந்த அம்மா நம்மக்கிட்ட எதுவும் பிரச்சனைக்கு வராதுன்னு நினச்சா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தனா முன்னாடி வந்து அடுத்த சீன்லேயே வந்து நிற்கிறாங்க நம்ம மாயாவும் ஜானகியும். தனா நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கதிர் பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. கதிர் எவ்வளோ தங்கமான பையன் உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். கார்த்தி கல்யாணம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் வாழ்க்கை? கேள்விக்குறியாக இருக்கும். அவங்களோட திட்டமே வந்து 2 நாள் நீ அவங்க வீட்டில் இருந்ததுக்கப்புறமேட்டுக்கு உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் தான் புவனேஸ்வரி வந்து சதி திட்டம் போட்டிருக்கா. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கதிரும் மாயாவும் பிளான் பண்ணி உன் கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி சொன்னா. இதை விடிய ஆதாரமாக எடுத்த மகாலிங்கம் வந்து நமக்கு பிரச்சனை மேலே வந்து பிரச்சனை வந்து கொடுத்தாங்க. இது எல்லாம் உண்மைமா, நீ வந்து கதிரை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் உன் வாழ்க்கை நல்லபடியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அம்மா நான் வந்து கதிரை ஏற்றுக்கணும்னா அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கணும்ல, அப்பா மீறி என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவை விடுறி உன் மனசுக்கு என்ன தோணுது அதை மட்டும் சொல்லு. கதிரை ஏற்றுக்கணும் தாம்மா தோணுது, ஆனால் என்னால் அப்பாவை மீறி எதுவும் முடிவு எடுக்க முடியாது. உங்கள் அப்பா முன்னாடி கார்த்தி இது மாதிரி சதி செஞ்சுருக்காங்கிற விஷயத்த வந்து சொல்லுவோம். அம்மா அதை சொன்னால் கண்டிப்பாக வந்து நானும் கார்த்தியும் வந்து லவ் பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவன் தப்பானவ பையனுங்கிற விஷயத்த வந்து நிரூபித்து காட்டுவோம். இதுக்கு கார்த்தி இருக்கணுமேம்மா அப்படின்னு சொல்லி தானா வந்து கேட்டோன்னே கார்த்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, இது எல்லாம் புவனேஸ்வரியோட சதி திட்டம் தான். கார்த்தி இருக்கிற விஷயத்த மறைச்சி தான் இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா? கூடிய சீக்கிரம் ரகுராம் முன்னாடி அவனை பிடிச்சி அடித்து விசாரித்தா எல்லா உண்மையும் வந்து வெளியில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா வந்து ஆவேசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கோவப்படாதம்மா. கார்த்தி புவனேஸ்வரி மகாலிங்கத்தை நினச்சாலே வந்து எனக்கு செம கோவமாக வருது. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வந்து இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லி மிஸ் பண்ணாத, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் புவனேஸ்வரியோட ஆச்சு. இவங்க ரொம்ப வந்து விசுவாசக்குரிய ஆள். இவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கிற விஷயம்லாம் தெளிவாக வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க கதவை தட்டிட்டு போகிறாங்க. டக்குன்னு வந்து கதவை யாரோ ஒருத்தவங்க சாத்திடுறாங்க. உள்ளுக்குள்ளே கார்த்தி தான் இருக்காங்க. இது ஒரு புது வகையான வீடு போல் இருக்குது. என்னடா அது இந்த வீட்டில் யாருடா இருக்கா? சரி நேரடியாக போய் பார்த்தா சண்டை வந்துடும் சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கார்த்தி இருக்கிறத பார்த்துட்றாங்க நம்ம கதிர். வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேய் மாப்பிள்ளை நீ இங்கே தான் இருக்கியா? ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்போ எடுத்தோடனே வந்து மாயா வந்து சொல்லியிருக்கா, ஏதாவது நீ கார்த்தியை பார்த்துட்டேன்னா அடுத்த நொடியே வந்து குருவரனுக்கு ஃபோன் பண்ணோன்னே நானாக அவசரப்பட்டு முடிவு எடுக்க முடியாதுடா இந்த வாட்டி. மாயா சொன்னபடி வந்து நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்டான்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க குருவரனுக்கு. கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்த வந்து அமுச்சு வைக்கிறேன். அந்த இடத்துக்கு வேக வேகமாக வாங்க சார்னோன்னே அப்படியே அந்த இடத்த வந்து சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து அமுச்சு வைக்கிறாங்க. ஒரு பக்கம்
கார்த்தி இங்கே தான் இருக்கானா இல்லை எங்கேயும் போயிட்டானான்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் வந்து வெளியில் வந்து வராங்க. வந்தோடனே இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தி இங்கே தான் இருப்பாங்க. இன்னொரு 20 நிமிஷத்தில் வந்து குருவரன் வந்து வந்துட போகிறாங்க. ஜானகி அம்மா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறாங்க. இனிமேட்டு எந்த விதமான சூழ்நிலையிலையாலையும் நம்ம குடும்பம் வந்து பிரச்சனையை வந்து சந்திக்கவே சந்திக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்துலேயே வந்து இருக்காங்க. ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட மறந்துட்டாங்க. குருவரன் வந்து கால் பண்ணுறாங்க. உடனே வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி இந்த விஷயத்த வந்து கேட்டோன்னே, சரி எவனோ தெரிஞ்சவன் இங்கே வந்துட்டான், அப்போனா அத்தைக்கும் அப்பாவுக்கும் ஆப்பாயிடும், இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஓடலான்ட்டு இருக்கிறப்ப மாசா வந்து கதை வந்து தாப்பாக போட்டுட்டு நம்ம கார்த்தி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. கதிர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வந்து தப்பிச்சு போக தான் பார்க்குறாங்க. டேய் என் முன்னாடி நிற்கிற உன்னை எத்தனை நாள் தெரியுமா அடிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் கிடச்ச ஜாக் பாட்ரா ஒன்று நான் இங்கேருந்து போக வச்சிருவேனா அப்படின்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க நம்ம கதிர் வந்து கார்த்தியை. அவரால் சமாளிக்கவும் முடியல. ஓட ஓட பார்க்குறாங்க. பெட்டில் வந்து தூக்கி போட்டு டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவன் நம்ம தப்பிச்சு போகலான்னு பார்த்தா கூட இவன் சும்மா விட மாட்டான் போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம குருவரன் வந்து வந்துட்டாங்க. குருவரன் வந்து என்னது இந்த வீடு கதவு பூட்டியிருக்கேங்கிற மாதிரி வாசல் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு ஒரு வாட்டி சுற்றி வந்து பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி 2 கான்ஸ்டபிளையும் வந்து வீட்டை வந்து சுற்றி வந்து ஆனால் வாங்கிச்சிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே தான் சார் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, வெளியில் யாரும் வர மாதிரி தெரில. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு கதவு பக்கத்துலேயே வந்து வேறு யாரும் இருப்பாங்களா என்ன இருப்பாங்க, எடுத்தோடனே உள்ளே போகலாமா என்ன ஏதுங்கிற மாதிரி குருவரன் வந்து சுவாரஸ்யமாக வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து கதவு திறந்துட்டு கொல்லை பக்கம் வழியாக வந்து அவர் வந்து தப்பிச்சு போயிட்டார். கார்த்தி கதிர் மாட்டுக்கும், என்ன சார் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, பிடிச்சிருக்கலாம்ல. சரி இவன் எங்கேயாவது ஓடி இருப்பான், ஆனால் வீடியோ ஆதாரம் வேணும்ப்பா அவன் இருக்கிறதுக்கு. ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. பின்னாடி ஓடி போயிருந்தா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கலாம். ஆனால் கார்த்தி வந்து அங்கே தான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயாவது போயிருப்பான், இப்போ விட்டுரு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாங்கிற மாதிரி குருவரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார் அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, பழசெல்லாம் மறந்துடலாம் அங்கிள், நீங்கள் செஞ்ச விஷயத்த வந்து நான் மறந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் பண்ணியே ஆகணும், நீங்கள் ஏகப்பட்ட ஆளை வந்து வச்சுருக்கீங்களே, என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா. கதிரை வந்து அடிக்கணும், அவன் என்னை திருப்பியும் வந்து அடிச்சுட்டு போகிறான், அவன் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அடித்தான், நான் உன்னை அடிக்க முடியாமல் போயிடுச்சுடா, அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன்டான்னு சொல்லி என்னை வந்து கதிர் வந்து அடித்தான், இதை என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி தம்பி, இப்போ தேவையில்லாமல் வந்து அவங்க குடும்பத்தை சீண்டுனா நமக்கு தான் அந்த பிரச்சனையாகும், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்கம் பேசுகிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, மாயா, ஜானகி, கதிர், தனா இவங்க யாரும் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இப்போ ஜானகி வேற வெளில வந்துட்டாங்க. கதிரும் தனாவும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ரகுராம் கூட இப்போ ஜானகி பக்கம் தான் நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க வெளியில் வந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் போடாமல் இருந்தால் செட் ஆகாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.